இன்னைக்கு 15th ஆஃப் செப்டம்பர் வெரிஃபைடு பிஎன்எல் பார்க்க போகிறோம். நான் செலக்ட் பண்ணியிருக்கிற ஸ்டாக் வந்து சுப்ரீம் இண்டஸ்ட்ரிங்கிற ஸ்டாக்கை பிக் பண்ணியிருக்கேன். இதனோட ட்ரேட் ஹிஸ்ட்ரி 10th ஆஃப் செப்டம்பரில் ஒரு 6 ஷேர் வாங்கியிருக்கேன். மறுபடியும் 11th ஆஃப் செப்டம்பர் ஆவரேஜ் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு 6 ஷேர் வாங்கிட்டு 15th செப்டம்பர் அன்னைக்கு அந்த 12 ஷேர்ஸை வந்து நான் செல் பண்ணிட்டேன். இந்த ஸ்டாக் எதனால் பிக் பண்ணிணுங்கிற ரீசனுக்கு நம்ம வரலாம். எப்பயுமே நான் ஒரு டே சார்ட்டில் எண்ட் ஆஃப் த டே நான் பார்க்குறது வந்து அந்த கேண்டில் ஸ்டிக் ஹிஸ்ட்ரியோட ஸ்விங் ஹை ஸ்விங் லோ நான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் எங்கேயாவது வந்து ரேலி பேஸ் ரேலி ஃபார்ம் ஆயிருக்கா, இல்லைனா ட்ராப் பேஸ் ரேலி ஃபார்ம் ஆயிருக்கா, இதை மாதிரி சில அனாலிசிஸ் வந்து பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது இந்த ஸ்டாக்கில் ஒரு ரேலி பேஸ் ரேலி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ரேலிங்கிறது இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, 4.61% பெரிய ஒரு க்ரீன் கலர் கேண்டில் தான் வந்து நான் ரேலின்னு சொல்லுவேன். அந்த ரேலிக்கு டே பிஃபோர் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு, டோஜிங்கிறது. அதை வந்து பேஸ்ன்னு சொல்லுவேன். மறுபடியும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு 4.92%க்கு ஒரு ஸ்பைக்கு, மறுபடியும் வந்து ரெண்டு பேஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. மூணாவது பேஸ் வந்து ரொம்ப சின்னதாக போயிடுச்சு. திருப்பியும் ஒரு பெரிய ரேலி வந்து 4.61%க்கு வந்திருக்கு. இதை வந்து ரேலி பேஸ் ரேலின்னு சொல்லுவோம். இந்த ரேலி பேஸ் ரேலிக்குள்ள மார்க்கெட் வந்து மறுபடியும் ஃபாலோ ஆயிடுச்சு. எப்பயுமே மார்க்கெட் வந்து ஒரு ஸ்பைக் கொடுத்தோன்னா மேலே போய்கிட்டே இருக்காது. ஒரு ஸ்டேஜில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்து கரெக்டாக அந்த டிமாண்ட் ஜோனுக்குள்ளே போய் ப்ரைஸ் வந்து போயிடுச்சு. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, மறுபடியும் மார்க்கெட் இந்த ஜோன்லேருந்து இப்படி வந்து ஒரு டேர்ன் எடுக்குங்கிறது வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன். நான் பண்ணுற ஒரு 100 ஸ்டாக்ஸில் 60 ஸ்டாக் வந்து நான் சொல்கிற மாதிரி போகும். மீதி 40 ஸ்டாக் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் கேண்டில் ஸ்டிக் அனலைஸ் பண்ணுங்கள். இதை மாதிரி ட்ரேட் செட்டப் இருக்காங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ நான் இப்போ ஒரு பார் வந்து நான் ரீப்ளே பண்ணுறேன். இந்த பார் ரீப்ளே பண்ணின 10th செப்டம்பரில் தான் நம்ம வந்து ஷேர்ஸ் நான் வாங்கினேன். ஸோ 10th செப்டம்பர் ஓப்பன் ப்ரைஸ் வந்து 4305. எனக்கு கிடைச்ச ப்ரைஸ் வந்து 4310 வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ அந்த ப்ரைஸில் நம்ம ஒரு 6 ஷேர்ஸ் வந்து நான் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து ப்ரைஸ் 2% ஃபால் ஆனனால நான் மறுபடியும் ஆவரேஜ் பண்ண நினைக்கிறேன். ஸோ அடுத்த நாள் ஓப்பன் ப்ரைஸில் இன்னும் ஒரு 6 ஷேர் வந்து நான் கலெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரைஸில் இதனோட ஓப்பன் ப்ரைஸ் பாருங்கள், 11th அன்னைக்கு 4290, 4295க்கு வந்து எனக்கு ஃபில் ஆகிருக்கு. ஸோ இது 2 தடவை நம்ம வாங்கிட்டோம். மார்க்கெட் வந்து ஒரு டேர்ன் எடுத்துருச்சு, ஒரு ரிவர்சல். நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். இன்னைக்கு டேட் வந்து 11th செப்டம்பர் ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நான் 12th செப்டம்பர் ரீப்ளே பண்ணுறேன். 12th செப்டம்பர் அதே மாதிரி 4.12%. இங்கே எப்படி வந்து ஒரு 4% ஸ்பைக் நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி ஹிஸ்ட்ரி வந்து மறுபடியும் ரிப்பீட் ஆகுது சேம் ஜோன்லேருந்து. ஸோ இங்கே ஒரு 4.12% கலெக்ட் பண்ணோன்னா நான் மோர் ஆர்லெஸ் வந்து ஆல்மோஸ்ட் இந்த ஒரு 5 days ஆஃப் ட்ரேடில் வந்து நான் 4% வந்து அப்வர்டில் போயிட்டேன். 4% வந்து நமக்கு ப்ராஃபிட்டும் கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்விங் செட்டப்புக்கு 4% வந்து பெரிய விஷயம். என்றைக்குமே ஸ்விங் ட்ரேடில் ஒரு 2 to 3% நீங்கள் எதிர்பார்க்கலாம். நமக்கு 4% வந்தனால நான் நெக்ஸ்ட் டே வந்து இந்த ஷேர்ஸை வந்து நான் செல் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே நான் செல் பண்ணும்போது ஓப்பன் ப்ரைஸ் வந்து 4530, எனக்கு கிடைச்ச ப்ரைஸ் வந்து 4524. ஒரு $6 கம்மியாக வந்து நமக்கு ஃபில் ஆகிருக்கு. இந்த ட்ரேட் வந்து முடிஞ்சிருச்சு. ஒரு 4 to 5 days நம்ம ஹோல்டு பண்ணியிருக்கோம். நம்ம பார்த்தது ரொம்ப சிம்பிளானது தான். எந்த இண்டிகேட்டர்ஸும் நான் யூஸ் பண்ணலை. ஒரு ரேலி பேஸ்ட் ரேலி ஃபார்ம் ஆகிருக்கு. மார்க்கெட் கீழே வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் போனதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம திருப்பி பை பண்ணுறோம். அங்கேருந்து ஒரு ஸ்பைக்கை கொடுக்குது. நம்ம ட்ரேடை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்படி தான் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும். இதை மாதிரி ஒரு அனாலஜி வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு ஃபார்மேஷன் ஏதாவது நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் பில்ட் பண்ணிக்கோங்க. நிறைய நாளைக்கு வந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ச் பண்ண உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். எப்படி வந்து ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்லாம் வந்து லேப்டாப்பில் கை வச்சோன்னே வந்து அந்த ஏபிசிடி எல்லாம் எங்கே இருக்குங்கிறத அவங்க கீபோர்டை பார்க்காமே அவங்க டைப் பண்ணுற மாதிரியும், நீங்கள் கார் டிரைவிங் எல்லாம் ஓட்டினீங்கன்னா உங்கள் மைண்டு சொல்லிடும் கியரை வந்து எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் சார்ட் பார்க்கும்போதே உங்களோட மைண்டு சொல்லிடும் எந்த இடத்துல டிமாண்ட் ஜோன் இருக்குது, எங்கே சப்போர்ட் இருக்குது, நீங்கள் எப்படி பார்க்கணுங்கிறத ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்காகவே தெரிய ஆரம்பிச்சிடும். நாளைக்கு வேறு ஒரு கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன் வேறு ஏதாவது ஒரு ஸ்டாக் பிக் பண்ணினதை ரியலைஸ்டு வெரிஃபைடு பிஎன்எல் உங்களுக்கு நான் காட்டுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் சப்ளை ஜோன் பற்றின கொஷின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.